Okay, hi guys. நான் உங்கள் ஜனா கார்த்திகேயன் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் லைஃப் ஆஃப் ஜனா சேனல். அப்படி சப்போஸ் இதான் உங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த சேனலில் என்னோடய லைஃபோட சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ், ட்ராவல் அது எல்லாத்தையும் பற்றி போடுவேன். ஸோ இந்த பர்டிகுலர் சீரீஸ் பார்த்திங்கன்னா முழுக்க ஃபுட்பால் ரிலேட்டட். ஸோ இதில் நான் வந்து கேடிஎஃப்ஏ ஃபஸ்ட் டிவிஷன் ஃபுட்பால் லீகை பற்றி போட போகிறேன். ஸோ கேடிஎஃப்ஏனா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷன். ஸோ இது ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ ஒரு லீகுன்றப்போ லைக் எவ்ரி அதர் லீக், ஒரு இப்போ ஐபிஎல்னால் ரொம்ப ஃபேமஸ். ஐபிஎல்லில் எப்படி சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் அந்த மாதிரி டீம்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த லீக்லேயும் சில ஃபுட்பால் கிளப்ஸ் இருக்கும். அண்ட் எல்லா டீம் கூடயும் மேட்ச் ஆடி கடைசியில் யார் வின் பண்ணுறன்றது தான் இது. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் மேட்சஸ் இருக்கும். ஸோ என் ஐடியா வந்து ஆஃப்டர் ஈச் வீக் நான் இந்த மாதிரி கேம் வீக் அப்டேட்ஸ் போடலான்ட்ருக்கேன். இந்த டீம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுது, லைக் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம், வின் பண்ணுறோமா தோக்குறோமா, எப்படி ஆடுறோம், லைக் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக விளாக் பண்ணி போடலான்றது தான் ஐடியாவில் இருக்குது. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ ஃபஸ்ட் வீடியோன்றதுனால நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஹை லெவல் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். ஸோ வீடியோ எப்படி போகும்னா, ஃபஸ்ட்டு ஃபுட்பால் எப்படி நடக்குது, லைக் இந்தியா, சென்னை ஒரு தமிழ்நாடுவில், அண்டு இங்கே கேடிஎஃப்ஏ லீகு அதில் எப்படி அது ஒரு பார்ட்டாக இருக்குது. அண்டு அப்படியே ஃபர்தராக இந்த லீகில் என்னென்ன டீம்ஸ் இருக்குது, எப்படி ஃபார்மேட் நடக்கும் மேட்சஸ்ஸு, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு போக ஒரு வீக்லேயும் நான் சொன்ன மாதிரி மேட்சஸ் பற்றிலாம் பேசலாம். ஸோ இப்போது கேடிஎஃப்ஏன்றது அதான் நான் சொன்ன மாதிரி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷன். ஸோ இதே மாதிரி காஞ்சிபுரம் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஃபுட்பால் அசோசியேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னைக்கு சிஎஃப்ஏன்னுவாங்க, சென்னை ஃபுட்பால் அசோசியேஷன், திருவள்ளூருக்கு இருக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு லீகுன்னு இல்லை, ஒரு டயர்ஸ் ஆஃப் லீக் இருக்கும். டயர்ஸ் இந்த சென்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் லீக்ஸ் இருக்கும். இதில் டாப் மோஸ்ட் லீக்கில் இருக்கிற லைக் மெயினான ஒரு லீக் இருக்கும். அந்த லீக்கில் இருக்கிற பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி சந்தோஷ் ட்ராஃபிக்கு செலெக்ஷனுக்கு அனுப்புவாங்க. அண்ட் அந்த சந்தோஷ் ட்ராஃபி ஆடுற பிளேயர்ஸ்லேருந்து ஐ லீக் ஆடுவாங்க அண்ட் ஐஎஸ்எல் ஆடுவாங்க. ஸோ அப்படியே ஐஎஸ்எல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இந்தியன் டீமுக்கு ஆடுவாங்க. ஸோ இதுதான் ஹையரார்கி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கும். இப்போ சென்னை பார்த்திங்கன்னா ஐ திங்க் 4th டிவிஷன்லேருந்தோ என்னமோ இருக்குது. 4th டிவிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட் டிவிஷன் வரைக்கும் போகும். அண்ட் அதோட டாப் லீக் வந்து சீனியர் டிவிஷன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போது காஞ்சிபுரமில் வந்து சீனியர் டிவிஷன் கிடையாது. ஸோ இதில் டாப் மோஸ்ட் லீக் வந்து ஃபஸ்ட் டிவிஷன் லீக். அண்டு காஞ்சிபுரமில் வந்து 3rd டிவிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, எல்லா லீக் மாதிரியும் இந்த லீக்ஸ்லேயும் லைக் ஒரு 2 டீம் ப்ரமோட் ஆகும் அண்ட் 2 டீம் வந்து டிமோட் ஆகி கீழே இருக்கிற இதுக்கு போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புது டீமாக கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 3rd டிவிஷனில் ஆடுவீங்க. அதில் உங்கள் டீம் வின் பண்ணிச்சு இல்லை செகண்ட் ப்ளேஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் அது வந்து செகண்ட் டிவிஷன் போகும். அதே மாதிரி அதே சீசனில் செகண்ட் டிவிஷன் ஆடுற டீம் வந்து லைக் லாஸ்ட்டு 2 டீம்ஸ் வருதுல செகண்ட் டிவிஷன் லீக்கில், அவங்க வந்து டிமோட் ஆகி 3rd டிவிஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி போகும். ஸோ தட் நல்லா ஆடுற டீம்ஸ்லாம் அப்கிரேட் ஆகிட்டே போகும். ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவங்க அப்படியே கீழே வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் எவ்ரி அதர் லீக், இப்படி தான் நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி 3rd டிவிஷன், செகண்ட் டிவிஷன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டிவிஷன் ஒன்று நடக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் டிவிஷனில் முன்னாடிலாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, நான் கேடிஎஃப்ஏ வந்து நான் 9th படிக்கிறதுலேருந்தே ஆடிட்டுருக்கேன். ஸோ 9th படிக்கிறதுலாம் சுமார் ஒரு 10-12 இயர்ஸாகவே நான் விளையாடிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் 3rd டிவிஷன், செகண்ட் டிவிஷன், ஃபஸ்ட் டிவிஷன் இருக்கும். அண்ட் எல்லாத்துலேயுமே லைக் ஒன் செட் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரே போல் தான் இருக்கும். 2 போல் அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் இப்போ ரீசெண்டாக நிறையா டீம்ஸ் வந்ததுனால ஃபஸ்ட் டிவிஷன்லேயே 2 போலாக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஃபஸ்ட் டிவிஷனில் 2 போலாக இருக்கிறது வந்து எல்லா மேட்சஸும் முடிஞ்சதுக்கப்புறம் 2 போலில் இருக்கிற டாப் 2 டீம்ஸ் எடுத்து சூப்பர் லீக்கில் ஒன்று வைப்பாங்க. ஸோ அந்த சூப்பர் லீக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிற 4 டீமுக்கும் மேட்சஸ் நடக்கும். அண்ட் அந்த 4 மேட்சஸில் எந்த டீம் ஃபஸ்ட்டு வருதோ அவங்க தான் வின்னர்ஸ். கேடிஎஃப்ஏ ஃபஸ்ட் டிவிஷனோட வின்னர்ஸ் அண்ட் செகண்ட் ப்ளேஸ் வரவங்க ரன்னர்ஸ். ஸோ இந்த லீக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் நடக்குது. ஸோ இதில் நம்ம என்னென்ன டீம்ஸ் லைக் இருக்குது என்னன்றதை அப்படியே நான் ஃபோனை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இப்படி தான் பிரிச்சிருக்காங்க குரூப் ஏ குரூப் பின்னு. இதில் ஃபஸ்ட்டு குரூப்பில் ரிச் எஃப்சி, அதாவது ஆர்ஆர்எஃப்சி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எஃப்சி செங்கல்பேட், லைக்கன் எஃப்சி ஆடம்பாக்கம், அல்ஃபா எஃப்சி பம்மல், மணி மெமோரியல் எஃப்சி, அதுக்கப்புறம் எவர் ஃப்ரெண்ட்ஸ் எஃப்சி, சிஎஸ்எஃப் தாம்பரம் எஃப்சி, நாகல்கனி ஆர்சி குரோம்பேட், ஸோ என்ஆர்சி குரோம்பேட்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி குரூப் பியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஃப்சி குன்றத்தூர், வசந்த் எஃப்சி தாம்பரம், ஸ்ரீபெரும்புதூர் எஃப்சி, ஒய்சிஎஃப்சி நன்மங்கலம், அப்போலோ டயர்ஸ் எஃப்சி, ஒமேகா எஃப்சி, எம்ஆர்எஸ்சி, பிளாக்பேர்ல் எஃப்சி, லிட்டில் ஸ்டார்ஸ் எஃப்சி. ஸோ இதெல்லாம் தான் 2 செட் ஆஃப் குரூப்பில் இருக்கிற டீம்ஸு. ஸோ இதில் நீங்கள் எங்கடா ஆடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த குரூப் பியில் 8ஆவதாக இருக்கிற டீம், அதாவது பிளாக்பேர்ல் எஃப்சிக்கு நாங்கள் ஆடுறோம். ஸோ பிளாக்பேர்ல்ன்றது லைக் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஆடுற ஒரு கிளப்பு. அதாவது எங்கள் கோச் 2006 இதை ஸ்டார்ட் பண்ணார். அவர் பேர் ஜான் கோச். ஸோ அவர் வந்து ஆக்சுவலி நான் ஃபுட்பால் கற்றுக்கிட்டது சரவணன் சார்னு ஒரு கோச்கிட்ட. அவர் தான் லைக் பேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ஆடுற ஃபுட்பாலுக்கு லைக் அவர் தான் ரீசன். பட் அவரோட கோச் தான் ஜான் கோச். ஸோ ஜான் கோச் வந்து நாங்கள் KV2 தாம்பரமில் படித்தோம். ஸோ அந்த செட்டில் ஒரு சம்மர் கேம்ப் வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சு அந்த ஸ்கூல் கிரவுண்டில் தான் பிளாக்பேர்ல் எஃப்சின்றது ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அது லைக் எங்கள் சீனியர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டீம் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜூனியர்ஸ் எல்லாம் எடுத்து இப்போது டில் நவ் அந்த கிளப் வந்து ரன்னிங்கில் இருக்குது. அண்டு இது லைக் ஒரு நார்மல் கிளப் கிடையாது பிளாக்பேர்ல் எஃப்சின்றது. இதுக்கு ஒரு பெரிய ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. அதாவது எப்படி சொல்லணுன்னா, இன்றைக்கி பிளாக்பேர்ல் எஃப்சி மேட்ச் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க அந்த மேட்ச்சை பார்க்காம போக மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நேம் இருக்குது. சரி, இந்த பசங்க நல்லா ஆடுவாங்க, எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் மேட்ச்சுக்கு வருவாங்க. ஸோ எந்த சீசனும் பார்த்திங்கன்னா ஒரு செட் பண்ணியோ லாஸ்ட் மினிட்ல இவனை கூப்பிடு அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி இது பண்ணி நாங்கள் யூஸ்வலாக வரமாட்டோம். எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டீமாக போட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இந்த டீம்கிட்ட. ஸோ அதுக்கு பேர் போனது. அன்ஃபார்ச்சுனேட்லி 2 இயர்ஸ் முன்னாடி எங்கள் கோச் ஜான் கோச் லைக் தவறிட்டார், லைக் டியூ டு ஏஜ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அதுலேருந்து நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா ஆடுற ஒரு லைக் எங்கள் ஏரியா டீம்னு வச்சுக்கோங்க, 69ers எஃப்சின்ட்டு நாங்கள்லாம் ஆடிட்டுருக்கோம். மாடம்பாக்கம் இங்கே டேங்க்ரவுண்டில் தான் நாங்கள் யூஸ்வலாக சின்ன வயசுலேருந்தே ஆடுவோம். ஸோ அப்படியே நாங்களாம் சேர்ந்து ஒரு லைக் அமேச்சர் கிளப் மாதிரி ஒன்று நடத்திட்டுருக்கோம். டர்ஃப் போகிறது, அது இதுன்னு ஏதாவது டோர்னமெண்ட்ஸ் போகிறதுன்னு. ஸோ நாங்கள் அவரோட சன் ஜான் கோச்சோட சன் பாபி கிட்ட லைக் ரெக்வெஸ்ட் பண்ணி, சரி நாங்கள் இதுக்கு மேலே எடுத்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு போன சீசன் 2025 சீசன்லேருந்து இந்த கிளப்பை லைக் நாங்கள் அவரோட சேர்ந்து மேனேஜ் பண்ணுறோம். அண்ட் எங்கள் பிளேயர்ஸும் அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிவிட்டு லைக் மிக்ஸ் பண்ணி நாங்கள் விளையாடிட்டுருக்கோம். அண்ட் இந்த வருஷம் வந்து பிளாக்பேர்ல் கூட அதே மாதிரி நாங்கள் அகெயின் லைக் சேர்ந்து இது பண்ணுறோம். அண்ட் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கோபேம் அகாடமின்னு படப்பை பேஸ் கிளப் அது. ஸோ அதுலேருந்தும் பிளேயர்ஸ் கொஞ்சம் இது பண்ணி அங்கேருந்து ஒரு கோச்சையும் நாங்கள் பாலான்னு சொல்லிட்டு ஒரு ரெப்யூட்டடான கோச் அவங்களையும் கூப்பிட்டு நாங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு இன்னும் ஸ்ட்ராங்கராக செட் பண்ணி இப்போ இது பண்ணிருக்கோம். ஸோ இதான் எங்கள் டீமோட ஓவர்வியூ. இப்போது அதர் டீம்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு குரூப் ஏ போகிறேன். இங்கே குரூப் ஏல பார்த்தீங்கன்னா ரெப்யூட்டடான கிளப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஆர்ஆர்எஃப்சி. ஸோ ஆர்ஆர்எஃப்சின்றது லைக் அதுவுமே எல்லா வருஷமும் பயங்கரமாக ஆடுற டீமு. அந்த பிளேயர்ஸு லைக் ஆர்ஆர்எஃப்சினாலே ஆஹா இவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்தாடணும் அப்படின்ற ஒரு இதை கொடுக்குற மாதிரியான ஒரு கிளப். லைக் எல்லா சீசனும் ஸ்டாண்டர்டாக இந்த பிளேயர்ஸ் தான் இருக்க மாட்டாங்க, பட் எப்போவுமே டஃப்பான பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ தட்ஸ் அ டீம் தட் யூ ஷுட் வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் அதை விட்டிங்கன்னா எஃப்எஃப்சி செங்கல்பேட்டு லைக் அவங்க சில சீசனில் பயங்கரமாக ஆடுவாங்க, பட் அவங்களுமே ஒன் ஆஃப் த அண்டர் டாக்ஸ்ன்னு சொல்லலாம் எஃப்எஃப்சி செங்கல்பேட். இப்போ போன சீசனில் வந்து அல்ஃபா எஸ்சி, ஸோ இவங்க பயங்கரமாக ஆடினாங்க. அண்ட் ஆல்சோ சிஎஸ்எஃப் அண்ட் தாம்பரம் எஃப்சி கூட ஒன் ஆஃப் த கொஞ்சம் லைக் நல்லா ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்ஸ் தான். அண்ட் இந்த அதர் சைடு பார்த்திங்கன்னா குரூப் பி வந்து நான் குரூப் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவேன். ஏன்னா
இருக்கிற எல்லா டஃப்பான டீமுமே இந்த சைடு தான் இந்த வாட்டி மாட்டியிருக்கு. ஸோ இந்த குரூப்ஸுமே லாட் போட்டு தான் எடுப்பாங்க. இது ரேண்டமாக யாராவது டிசைட் பண்ணிலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ லாட் போட்டு எப்படி வருதோ அதை வச்சு தான் இந்த 2 குரூப்ஸும் டிசைட் ஆகும். ஸோ அப்படி எடுக்கும் போது இப்படி மாட்டியிருக்கு இந்த வாட்டி. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி ஆப்வியஸ்லி அவங்க லைக் ஒரு ஸ்ட்ராங் டீம், போர்க்களம்லாம் ஆடி இருக்காங்க லாஸ்ட் சீசன். ஸோ ஒரு கிராஸ் ரூட்லேருந்து டாப் லெவலில் இருக்கிற அளவுக்கு அண்ட் ஒரு கிரவுண்ட், இந்த லீகே ஆக்சுவலி ஒன் ஆஃப் த கிரவுண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து எஸ்டிஎஃப்சி தான் வென்யூவாக லைக் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ஸ்டாண்டர்டான கிளப்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல கேமும் இருக்கும். அண்ட் வசந்த் எஃப்சியும் நம்ம எஃப்சி ரெவலேஷன் ஒரு கிளப் இருக்குது சென்னையில். ஸோ அந்த பிளேயர்ஸ் மோஸ்ட்லி கொலாபரேட் பண்ணி அங்கே ஆடுறாங்க. ஸோ அதுவுமே லைக் போர்க்களம்லாம் 2 சீசன் ஆடிருக்கேன். நான் ஆடிருக்கேன் எஃப்சி ரெவலேஷனுக்கு. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த டஃப் டீம் தான் இங்கே. அண்டு ஆல்சோ அப்போலோ டயர்ஸ் வந்து ஒரகடமில் இருக்கிற அப்போலோ டயர்ஸை பேஸ் பண்ணி அந்த எம்ப்ளாயீஸ்லாம் சேர்ந்து ஆடுவாங்க. அவங்களும் எப்போவுமே நல்ல டீம் செட் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் எம்ஆர்எஸ்சியும் லைக் ஒன் ஆஃப் த டாப் டீம்ஸ், எல்லா வருஷமும் ஸ்டாண்டர்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நிறைய வருஷம் வின்னும் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளாக் பேர்ல் எஃப்சி லைக் நாங்கள் லைக் நிறையா வாட்டி கப் அடிச்சிருக்கோம், ரன்னர்ஸ் வந்திருக்கோம். லாஸ்ட் சீசன் நாங்கள் 3rd place வந்தோம். ஸோ எங்கேயும் நாங்கள் ஒரு டஃப் காம்படிஷன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்டு அதுக்கப்புறம் லிட்டில் ஸ்டார்ஸ், அதுவுமே லைக் ஒன் ஆஃப் த டாப் டீம்ஸ் தான். நான் 12th படிக்கிறதுலேருந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு 3 சீசன் ஆர் சம்திங் நான் இந்த டீமுக்கு ஆடியிருக்கேன் காஞ்சிபுரமில். ஸோ இந்த கிளப்புமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளப்ஸ் இன் காஞ்சிபுரம். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி குரூப் பியில் எல்லா டஃப் டீம்ஸும் வந்து மாட்டியிருக்கு. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக லீக்கில் டாப் 2 வரதே பெரிய விஷயந்தான். ஸோ லாஸ்ட் சீசன் பார்த்திங்கன்னா இதில் ஆர்ஆர்எஃப்சி வின் பண்ணாங்க, எஸ்டிஎஃப்சி ரன்னர்ஸ் அப் வந்தாங்க. அண்டு நாங்கள் 3rd place வந்தோம். அண்டு 4th placeல எந்த டீம் வந்துச்சு, ஐ திங்க் எஃப்எஃப்சி செங்கல்பேட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ரியலி ஷுர். பட் போன சீசன் கூட லைக் ரொம்ப ஒரு நூலளவில் தான் மிஸ் ஆச்சு. நாங்கள் அதாவது எஸ்டிஎஃப்சியோட 3வது மேட்ச் சூப்பர் லீக்கில் நாங்கள் ஆடிட்டுருந்தோம். அது வின் பண்ணியிருந்தா நாங்கள் வின் கூட பண்ணியிருக்கலாம், ஆர் ட்ரா பண்ணியிருந்தால் நாங்கள் ரன்னர்ஸ் அப் வந்திருக்கலாம். பட்டு அப்போது ஃபுல் பிளேயர்ஸும் இல்லை, நாங்களும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துட்டு 3rd place வந்துட்டோம். பட் ஸ்டில் லாஸ்ட் சீசன் வாஸ் த ஃபர்ஸ்ட் சீசன் வேர் அவர் கோச் வாசன் தேர். ஸோ கோச் இல்லாமல் நாங்களே ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு டீம் எடுத்து செட் பண்ணி ஓரளவுக்கு நியூ மேனேஜ்மெண்ட் லைக் அவரோட சன் கூட கொலாபரேட் பண்ணி இது பண்ணும்போது லைக் அது ஒரு நியூ சேலஞ்சாக இருந்துச்சு. லைக் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி இது பண்ணோம். பட் இன் தி எண்ட் எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி. லைக் பிளேயர்ஸும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அண்டு டீம் மேனேஜ்மெண்ட்டும் எதிர்பார்க்கல, சரி இந்த பசங்க இந்தளவுக்கு பொறுப்பாக எடுத்து பார்த்துப்பாங்கன்னு. ஸோ இந்த வாட்டி ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ரிப்பரேஷனை. அண்டு நான் சொன்ன மாதிரி கோபேம்ன்ற டீமும் அவங்க பிளேயர்ஸ் அண்டு கோச்சிங் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து கிரவுண்ட்லேருந்து எல்லாமே கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவோன்ட்டு ஒரு நம்பிக்கை அண்டு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ பட் அதுக்கேற்ற மாதிரி லீகும் டஃப்பாக லைக் குரூப் அமைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் இதெல்லாம் தாண்டி எப்படி ஆடுறோம், எப்படி போகுதுன்றது தான் மேட்ரு. ஸோ பார்க்கலாம். இந்த சாட்டர்டே சண்டே 2 நாளும் மேட்ச் இருக்குன்ட்டு போட்டிருக்கு ஃபிக்ஸ்சர்ஸில். ஸோ சாட்டர்டே பார்த்திங்கன்னா இங்கே அது ஓகே, சாட்டர்டே வந்து எங்களுக்கு வசந்த் எஃப்சி கூட மேட்ச் போட்டிருக்காங்க 8 AM. அண்டு சண்டே வந்து எஸ்ஜிஎஃப்சி அவங்களோட 6:30 AM மேட்ச் காலையில். 2மே காலைல தான், 2மே டஃப்பான டீம்ஸு. அண்டு இந்த லீக் வந்து போன சீசன்லேருந்தே லைக் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நடத்துகிறாங்க. ஒரு செட் ஆஃப் மேட்சஸ் வந்து ஒமேகா ஸ்கூல் இங்கே பல்லவரம் உள்ளே போனீங்கன்னா வரும், அந்த ஒமேகா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நடக்கும். அண்டு இன்னொரு செட் ஆஃப் மேட்சஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த எஸ்ஜிஎஃப்சி டீமோட ஹோம் கிரவுண்டில் கலாட்டிப்பேட்டுன்ற ஒரு ஊரில் அங்கே நடக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த எஸ்டிஎஃப்சி கிரவுண்ட் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும், நல்லா ஆடலாம். பட் இந்த ஒமேகா கிரவுண்ட் வந்து கொஞ்சம் லைக் 11க்கு அவ்வளோ பெருசாக இருக்காது. ஸோ அது அங்கே சொல்ல முடியாது எந்த டீம் வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் ஆடிடும். அதனால் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அண்டு எங்கள் டீமுக்கு அந்த கிரவுண்டில் அவ்வளோவா ராசி இருந்ததில்லை. லைக் போன சீசன்லாம் ஒரு மேட்ச் நாங்கள்
திணறி வின் பண்ணோம். பட்டு அது தோற்க வேண்டிய ஒரு மேட்ச்சு. பட் ஸ்டில் வின் பண்ணிட்டோம். இருந்தாலும் எப்போவுமே ஒரு மாதிரி தான் அந்த கிரவுண்டில் போகும். ஸோ அடுத்த வீக் வர நான் மேட்சஸ் எப்படி போகுது, என்னெல்லாம் ஃபார்மேஷன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், லைக் நாங்கள் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம், என்ன பண்ணியிருக்கலாம், அதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ போடுறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக, ஃபுட்பால் பற்றியான ஒரு அவேர்னஸ். நம்ம ஊரில் ஃபுட்பால் எப்படி நடக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குதாடா அப்படின்ட்டுலாம் சில பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் லைக் தெரிஞ்ச ஃபுட்பாலர்ஸோ இல்லை புதுசாக பார்க்குற ஃபுட்பாலர்ஸோ என்னை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க மேட்சஸில் அங்கே இங்கேன்னு. இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் லீக் நடக்குது, இதெல்லாம் பாருங்கள், வந்து இது பண்ணுங்கன்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் ஃபுட்பால் வளரும். நம்ம ஊரில் கிரிக்கெட் இருக்க அளவுக்கு ஃபுட்பால் வளரல. லைக் ஃபுட்பால்னு இல்லை, மற்ற அதர் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அளவுக்கு வளரல. பட் நம்ம இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் காட்டினா தான் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ சின்ன பசங்க இப்போ ஆட ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ஒரு இது என்ன சொல்கிறது, சரி நம்மளும் ஆடணும், இவங்கள மாதிரி போய் ஆடணும், இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் வரும். அண்டு இது ஓவரால் ஸ்போர்ட்ஸ் விளாடுறதுன்றது மைண்ட்லேருந்து ஒரு டிசிப்ளின் கற்றுக் கொடுத்தா நம்மளுக்கு அது எல்லாத்துக்குமே உதவும். இப்போ நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி. ஸோ எனக்கு என் வேலையிலேருந்து நான் இருக்கேன்றத வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் தான் என்னை டிஃபைன் பண்ணுது. சப்போஸ் நான் ஃபுட்பால் ஆடலை, நான் பாட்டுக்கு நார்மலாக ஆஸ் யூஷுவல் வெறும் வேலை மட்டும் பார்த்துட்ருக்கேன்னா தெரில என் மைண்ட் எந்தளவுக்கு இதுவாக இருக்கும்ன்ட்டு. ஸோ ஸ்போர்ட்ஸ் எந்தளவுக்கு முக்கியம், அது எந்தளவுக்கு ஷேப் பண்ணுது, ஸோ அந்த மாதிரி எல்லா ரிலேட்டடான ஒரு அவேர்னஸ் கைண்ட் ஆஃப் வீடியோ தான் இது. அண்ட் இது ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் போடலான்ட்டு இருக்கேன். அதை ஒரு 10-15 வீடியோ எல்லாத்தையும் சேர்த்து கிளப் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டாக போடலான்ட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்னா அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.